இது வந்து 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2013th இயர் 27th கொஸ்டினா வந்திருக்கு. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசல் வந்து 3000 அப்படின்னா, வட்டி வீதம் 4% இருக்கு. அந்த சமயத்துல தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, டிஃபரன்ஸ் ஈக்குவல் டூ பிரின்சிபல் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்ப கொஸ்டின்லயே நம்மளுக்கு பிரின்சிபல் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3000 குடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது பிரின்சிபல் தமிழ்லயும் சொல்லணும்னா, அசல் 3000ன்னு குடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்னா, வட்டி வீதம் வந்து 4%. டைம் என்னன்னா 2 இயர்ஸ் கணக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பிரின்சிபல் இந்த ஃபார்முலால நம்ம இத தூக்கி அப்ளை பண்ண போறோம். என்னன்னா, டிஃபரன்ஸ் ஈக்குவல் டூ அசல் அதாவது பிரின்சிபல் என்னன்னா 3000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 4% பை 100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இத நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போறோம். ஸோ அந்த 3000 4/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 × 4 பை 100 × 100 அப்படின்ட்டு வந்துரும். கீழ இந்த 3000 அப்படியே 4 × 4 என்ன 16 100 × 100 10,000 வந்துரும். வந்தோனே இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் அடி ஆயிடும். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிறது 16/10. அதாவது 3 16/10 ஈக்குவல் டூ இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம். அதாவது 3 × 16 என்ன வரும்னா 48 வரும். ஸோ 48/10 இத நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா 4.8ன்னு ஆன்சர் வரும். ஸோ பிரின்சிபல் அதாவது அசல் 3000 இருந்து வட்டி வீதம் 4% இருந்துச்சுன்னா, அ தனி அ லைக் இது என்ன தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் உள்ள நம்பர் என்ன வரும் அப்படி டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 4.8ன்னு வரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா?